ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் 2026 வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளைக்கு வருது. இந்த மகா சிவராத்திரியில் சிவன் பூஜையில் நாம் எந்த ஜாமத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் என்ன? 4 ஜாம பூஜை இருக்குது இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மகா சிவராத்திரி வழிபாட்டின் 4 கால பூஜையில் எது அதிக பலன் தரக்கூடியது? எந்த காலத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும்? சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறுவதற்கு எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகளில் எந்த கால பூஜைக்கு என்ன சிறப்பு, என்ன பலன் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கு சிவபெருமானுக்குரிய மிக உயர்ந்த ராத்திரி அப்படின்னு பொருள். மகா சிவராத்திரி வழிபாடு அப்படி முதல் நாள் மாலை துவங்கி மறுநாள் காலை வரை 4 காலங்களாக நடைபெறும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 15ஆம் தேதியான நாளைக்கு கடைபிடிக்கிறோம். நாளைய தினம் மாலை 6:39 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு காலை 6:59 மணி வரைக்கும் மகா சிவராத்திரி பூஜை வழிபாடு நடைபெறும். மொத்தம் 4 காலங்களாக இந்த பூஜைகள் நடக்கும். எந்த கால பூஜைக்கு என்ன சிறப்பு? முழு இரவும் கண் விழிக்க முடியாதவங்க எந்த ஜாமத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அதையும் நாம் பார்க்கலாம். 4 கால பூஜைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. முதல் கால பூஜை அதாவது மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். இது பிரம்மதேவர் வழிபட்ட நேரம். அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு பால், பஞ்சகவ்யம் அதாவது பசுவின் பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் கலந்து அபிஷேகம் செய்யலாம். பூக்கள் பார்த்தீங்கன்னா வில்வம் இல்லைன்னா தாமரை மலர்கள் சாற்றலாம். நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், பழங்கள் வைக்கலாம். இது எல்லாத்துடைய பலன் என்ன அப்படின்னா நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாமே முற்றிலும் நீங்கும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதுக்கப்புறமா 2ஆம் கால பூஜைக்குண்டான பலன் என்ன அப்படின்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் கால பூஜை நடக்கும். இது இந்த நேரம் மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம். இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு இளநீர், பஞ்சாமிர்தம் நாம் கொடுக்கலாம். இந்த அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறமா பூக்கள் பார்த்திங்கன்னா துளசி மற்றும் வில்வம் சாத்தலாம். நெய்வேத்தியம் பருப்பு பாயாசம், கற்கண்டு சாதம் நாம் வைக்கலாம். இதுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னா செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் அமைதி மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்புறமா 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் கால பூஜை. இது அம்பாள் வழிபட்ட நேரம், லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்வாங்க. இதுக்கு அபிஷேகம் என்ன செய்யலாம் அப்படின்னா தேன் மற்றும் பழச்சாறுகள் வச்சு அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா எள் சாதம் இல்லைன்னா எள்ளில் செஞ்ச ஏதாவது பலகாரம் வைக்கலாம். பூக்கள் மல்லிகைப்பூ, தும்பை, தாளம்பூ. இந்த தாளம்பு வருடத்தில் இந்த ஒரு நேரம் மட்டுமே சிவனுக்கு தாளம்பு வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு தாளம்பூவும் வைப்பாங்க. இதோட பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீய சக்திகள் முற்றிலும் அகலும், நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் மருத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான மனதுருகி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறமா 4ஆம் கால பூஜை.
இது வந்து அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் வந்து தேவர்கள் ரிஷிகள் வழிபட்ட நேரம். அபிஷேகம் செய்கிறதுக்கு கரும்புச்சாறு, அதுக்கப்புறமா பன்னீர் வந்து நாம் கொடுக்கலாம். வீட்லேயும் செய்கிறவங்க இந்த பொருட்களை வச்சு அந்தந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பூக்கள் வந்து அல்லி, சாமந்தி, நந்தியாவட்டை இந்த பூக்கள் வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் சுத்தமான அன்னம், அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு வச்சா போதுமானது. இதோட பலன்கள் என்ன அப்படின்னா, காரிய தடைகள் முற்றிலும் நீங்கும், முக்தி மற்றும் மன அமைதி கிடைக்கும். முழு இரவும் கண் விழிச்சு மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க 3ஆம் காலமான அம்பிகை, அதாவது சிவனை வழிபட்ட லிங்கோத்பவ காலம், இல்லைன்னா தேவர்களும் ரிஷிகளும் சிவனை வழிபட்ட 4ஆம் காலத்தில் மட்டுமாவது கண் விழிச்சு சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த 4 ஜாமங்களில் லிங்கோத்பவ காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த உலகம் இயங்குவதற்கு உண்டான ஜீவனாக இருக்கும் சிவனை, அந்த இயக்கத்திற்கான சக்தியாக இருக்கும் அம்பிகை வழிபட்ட காலம். இது வந்து சிவசக்தி இருவரின் பேரருளும் நிறைஞ்சிருக்கும் காலம். இந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நீங்கள் சிவராத்திரி முழுக்க கண் விழிக்க முடியலைன்னு வருத்தப்பட்டீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 3ஆம் கால நேரத்தை வந்து தவற விடாமல் அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தை மட்டும் தவற விடாமல் நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.